காந்தாரா படம் எல்லாரும் பார்த்திருப்போம். அந்த படத்தையே மிஞ்சிற அளவுக்கு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் கொண்ட கன்னட ஷார்ட் பிலிமான பரோக்ஸ்ன்ற படத்தோட கதையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கதை கர்நாடகாவில் உண்மையிலே நடந்த ஒரு உண்மை சம்பவம். அந்த சம்பவத்தை தான் ஷார்ட் பிலிமா எடுத்திருக்காங்க. ஒரு அழகான தென்னந்தோப்புக்கு நடுவுல இருக்க வீட்டுல சேகர் தன்னோட பொண்டாட்டி பிள்ளையோட வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த தென்னந்தோப்புல அன்னைக்கு வெட்டின தேங்காய் எல்லாம் சேகர் பொண்டாட்டி சுஜா கூடையில அள்ளிட்டு வந்து வீட்டு ஓரத்துல போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த தோட்டத்துல இருக்க ஒரு மரத்துக்கிட்ட இருந்து ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. சுஜாவும் சுத்தி மத்தி பார்த்தா ஒண்ணுமே இல்லை. சரி என்னன்னு தெரியலன்னு அந்த தோப்புக்குள்ள மேய்ஞ்சிட்டு இருக்க அவங்களோட மாட்டை வீட்டுக்கு பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த மரத்துக்கு பக்கத்துல வரும்போது மறுபடியும் அந்த குழந்தை அழுகிற சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே மாடு அங்க இருந்து ஓடி போகுது. இதனால ஒரே குழப்பத்திலையும் பயத்திலையும் இருக்காங்க சுஜா. சாயந்தரம் சேகர் திரும்ப வீட்டுக்கு வர அவர்கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாங்க. அவர் அங்க போய் அந்த மரத்தை சுத்தி மேலையும் கீழையும் பார்க்கிறாரு. ஆனா அங்க ஒண்ணுமே இல்லை. அவரு சுஜா கிட்ட இதெல்லாம் கற்பனை தான், போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. மணி 7 மணி ஆகுது. அன்னைக்கு தோப்புல வெட்டின தேங்காய் எல்லாம் சேகர் உரிச்சிட்டு இருக்க சுஜா சாமி கும்பிட்டு கற்பூரத்தை எடுத்துட்டு வந்து சேகர் கிட்ட காமிக்கிறார். அவரும் தொட்டு கும்பிட்டு அவங்களோட மகள் அனன்யா கிட்ட காமிக்கும் போது கரண்ட் கட் ஆகுது. அதே சமயம் இருட்டான அந்த தோப்புக்குள்ள அந்த மரத்துக்கிட்ட இருந்து குழந்தை அழுகிற சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. சுஜா பயந்து போய் நான் சொன்ன இல்லையா அதே சத்தம் இப்ப கேட்குது பாருங்கன்னு சொல்ல சேகர் நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாரு. ஆனா சுஜா தனியா போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சேகரை தடுக்கிறாங்க. சுஜா தன்னோட அண்ணனுக்கு போன் பண்ணி வர சொல்றாங்க. அவரும் கூட ஒரு 3 பேரை கூட்டிக்கிட்டு அங்கே வராரு. இப்ப சுஜாவோட அண்ணன் அந்த கூட வந்த 2 பேரு சேகர்னு 4 பேரு அந்த தோப்புக்குள்ள போய் பாக்குறதுக்காக போறாங்க. இப்ப அந்த தோட வெளிச்சத்துல அந்த மரத்துக்கிட்ட போய் பார்த்தா அந்த மரத்துக்கு பக்கத்துல இருந்து குழந்தை அழுகிற சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த தீப்பந்தத்து வெளிச்சத்துல மரத்துக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு எதுவுமே சரியா தெரியல. சரி காலையில என்னன்னு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. ஆனா அவங்க கூட வந்த ஒருத்தன் அந்த மரத்துக்கு பின்னாடி எதையோ பாக்குறான். ஆனா என்ன பாக்குறான்னு தெரியல, நம்ம கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா அவன் அந்த மரத்துக்கு பின்னாடி என்ன பார்க்கிறேன் அப்படிங்கறத யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேங்க. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்குறாங்க. தூங்குனதுக்கு அப்புறமா சுஜாவோட மகள் அனன்யா தோப்புக்குள்ள அந்த மரத்துக்கிட்ட போறான். அப்ப அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு காந்தாரா படத்துல வரும் இல்லையா பஞ்சருளி சாமி, அந்த மாதிரி ஒரு சாமி அங்க வருது. அந்த குழந்தை கத்துற சத்தம் கேட்கிற மரத்துக்கு பின்னாடி இருந்து அந்த சாமி வருது. கையில நெருப்போட அங்க வந்து நிக்குது. அனன்யாவை பார்த்து அந்த நெருப்பை ஊத அனன்யா அங்கேயே எரிஞ்சு சாம்பல் ஆகுறான். பார்த்தா அது கனவு. சுஜா தூக்கத்துல இருந்து அலறிக்கிட்டே எந்திரிக்க அது வெறும் கனவு. ஒண்ணு அனன்யா அங்கதான் தூங்கிட்டு இருக்கு. சுஜாவோட அண்ணன் சேகரை கூப்பிட்டு விஷயம் கொஞ்சம் சீரியஸா இருக்கு, நான் நாளைக்கு காலையில சத்தியபாலை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கூட இவங்க கூட வந்த ஒருத்தன் அந்த தோப்புக்குள்ள அந்த மரத்துக்கிட்ட பாத்துக்கிட்டே இருக்கான். அவன் கண்ணுக்கு மட்டும் ஏதோ தெரியுது. ஆனா அவன் யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டேங்க. மறுநாள் காலையில சத்தியபால் அங்க வராரு. சத்தியபால் கொஞ்சம் இந்த மாந்திரிக தாந்திரிகம்லாம் தெரிஞ்சவர். அவரு அந்த தோப்புக்குள்ள இருக்க அந்த மரத்துக்கிட்ட போய் பாக்குறாரு. மேல இங்கேயும் சுத்தியும் முத்தியும் பாக்குறாரு. பார்த்துட்டு இப்படியே சேகரோட மகள் அனன்யாவையும் பாக்குறாரு. பார்த்தா அவரு இந்த குழந்தை எங்க பிறந்துச்சு அப்படின்னு கேட்க இவங்களும் இந்த தோப்புல இருக்க வீட்டுலதான் இந்த குழந்தை பிறந்ததா சொல்றாங்க. உடனே சத்யபால் ஒரு பூஜைக்கு தயார் பண்றாரு. இந்த பூஜையில அந்த குழந்தை சத்தம் கேட்கிற மரத்துக்கிட்ட ஒரு யாகம் வளர்த்து ஒரு தென்னங்கன்றுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு அதை அங்க நட்டு வைக்கிறாங்க. அந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா சுஜாவோட அண்ணன் இனி ஒன்னும் பிரச்சனை இல்ல, பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு சாயந்தரம் அந்த குழந்தை அழுகிற சத்தம் கேட்கவே இல்லை. சுஜாவும் வழக்கம் போல நிம்மதியா தூங்குறதுக்கு போறாங்க. அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டு மாடு கத்த ஆரம்பிக்குது. சுஜாவும் எந்திரிச்சு வந்து இந்த மாட்டுக்கு வைக்கல் அள்ளி போடுறாங்க. பசியில கத்திருக்கும் போது அந்த தோப்புக்குள்ள இருக்க அந்த மரத்துக்கிட்ட இருந்து மறுபடியும் குழந்தை அழுகிற சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. சுஜா பயத்தோட திரும்பி பார்க்க அந்த மரத்து மேல ஏதோ ஒரு உருவம் ஏறிக்கிட்டு இருக்கு. உடனே அவங்க பயந்து சேகரை கூப்பிட சேகர் அங்க வந்து பாக்குறாரு. பார்க்கும் போது அந்த மரத்துல ஏறின உருவம் இப்ப கீழே இறங்கிக்கிட்டு இருக்கு. அவன் கையில ஒரு போன் வச்சிருக்கான். அந்த போன்ல இருந்து குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. அதான் இவங்களுக்கு கேட்டுச்சு இல்லையா அந்த சத்தம், அந்த சத்தம் அந்த போன்ல இருந்து ரிங் டோனா கேட்குது. அந்த போனை அட்டன் பண்ணவன் போன் கிடைச்சிருச்சு, நம்ம சேகர் ஐயா தோப்புல இருக்க மரத்துலதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். சேகர் கிட்ட என் போன் கிடைச்சிருச்சு நான் வாரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். படத்தோட ஸ்டார்டிங்ல சுஜா தோப்புல இருந்து தேங்காய் எல்லாம் அள்ளிட்டு வந்து வீட்டுல போடுவாங்க இல்லையா, அன்னைக்கு அந்த தோப்புல சின்ன மரத்துல இருந்து தேங்காய் எல்லாம் வெட்டுனது இவன். அப்ப இவன் பையில வச்சிருந்த செல்போனு தவறி அந்த மரத்துல விழுந்து இங்கேயே மாட்டிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த செல்போன்ல இருந்து வந்த ரிங்டோன் தான் இந்த குழந்தை அழுகிற சத்தம். அந்த சத்தத்தை கேட்டுதான் இவன்
இவங்க இவ்வளவு நாளா பயந்துகிட்டு இருந்திருக்காங்க. இந்த கதை உண்மையிலே நடந்த சம்பவம்னு சொன்ன இல்லையா, அது எங்க நடந்துச்சு அப்படின்னா கர்நாடகா மாநிலம் உடுப்பி மாவட்டம் குண்டப்பூர் தாலுக்கால இருக்க ஒரு கிராமத்துல தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த கிராமத்துல இருக்க கோவிந்தன் அப்படிங்கிற ஒரு குடும்பத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அவரோட தோப்புக்கு தேங்காய் வெட்ட வந்த சீனா பூசாரி அப்படிங்கிறவர் எப்பவுமே அவரோட போனை பையில வச்சு இடுப்புல தான் கட்டியிருப்பார். அன்னைக்கு இவரோட தோப்புக்கு தேங்காய் வெட்ட வந்தப்ப அந்த பையை தவறி தென்னை மரத்திலே மாட்டிட்டு இருந்திருக்கு. அது தெரியாம வீட்டுக்கு போனவர் 5-6 மணிக்கு மேல அந்த போனுக்கு போன் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இருட்டான டைம், தோப்புக்கு நடுவுல ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க, கோவிந்தன் குடும்பம் மட்டும்தான் இருப்பாங்க. அப்ப அந்த டைம்ல தோப்புக்கு நடுவுல இருந்து குழந்தை அழுகிற சத்தம் ரிங் டோனா கேட்குது. ஆனா இவங்களுக்கு அது ரிங் டோனா இல்லாம குழந்தை அழுகிற சத்தம் கேட்ட உடனே என்னமோ ஏதோன்னு பயந்துருக்காங்க. பயந்துட்டு அக்கம் பக்கத்துல இதை பத்தி விசாரிக்கும் போது அவங்க இது ஏதோ அமானுஷ்ய விஷயம் மாதிரி தெரியுது, நீங்க போய் மந்திரவாதிய பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த சீனா பூசாரி பகல்ல எல்லாம் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வந்துதான் போனை தேட ஆரம்பிப்பார். எப்பவுமே 6 மணி 7 மணி அந்த டைம்ல தான் போன் அடிக்க ஆரம்பிக்கும். இந்த போன் தோப்புக்குள்ள இருந்து ரிங் ஆக ஆரம்பிக்கும் போதெல்லாம் குழந்தை சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அதை கேட்டு கோவிந்தன் குடும்பமும் பயந்துருக்காங்க. போன் தொடர்ந்து ரிங் ஆகிட்டே இருக்கனால போனை யாரு திருடல, இங்கேயோ தான் விழுந்திருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சீனா பூசாரியும் அடிக்கடி இவரோட போனுக்கு போன் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. போன் ரிங் ஆகும் போதெல்லாம் இவங்க இங்க பயந்துட்டு இருந்திருக்காங்க. அக்கம் பக்கத்துல சொன்ன மாதிரியே ஒரு கூட்டிட்டு வந்து பூஜை பண்ண அவரும் இங்க ஒரு பயங்கரமான அமானுஷ்ய சக்தி இருக்கு, இதை விரட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட ஆயிரக்கணக்கில் பணத்தை வாங்கியிருக்காங்க. இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்த அந்த சீனா பூசாரி இந்த கோவிந்தன் தோப்புக்கும் வந்திருக்காரு. வந்து அன்னைக்கு நைட்டு போன் பண்ணும் போது இவரோட தோப்புல இருக்க தென்னை மரத்துல இருந்துதான் அந்த குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. அதை கேட்ட உடனே அந்த மரத்து மேல ஏறி தன்னோட போனை எடுத்துக்கிட்டு கீழே இறங்கியிருக்காரு. அவர்கிட்ட என்னன்னு கேட்க அப்பதான் விஷயத்த சொல்லியிருக்காரு, என்னோட போன் இங்க மாட்டிட்டு இருந்திருக்கு, அதை எடுக்கத்தான் வந்தேன் அப்படின்னு. அந்த போன்ல இருந்து வந்த ரிங் டோன் தான் அந்த குழந்தை அழுகிற சத்தம் அப்படின்னு கேட்ட அந்த கோவிந்தன் குடும்பம் அதுக்கப்புறமா அந்த பூஜை செஞ்ச மந்திரவாதியை தேடி பிடிச்சு அவர்கிட்ட கொடுத்த காசை எல்லாம் திரும்ப வாங்கினதா சில நியூஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். இந்த ஷார்ட் பிலிமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, படத்தை பாக்குறவங்க போய் பாருங்க. போகும்போது அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட மீட் பண்றேன். போயிட்டு வரேன். டாடா பாய்.